ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நெகோசியேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்புலேயே நம்மளை வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து நேற்று ஃப்ளாட்டாக முடிஞ்சது. ஈவன் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக முடிஞ்சால் கூட S&P 500 நாஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவ் முடிஞ்சது. இந்த ஒரு அன்சர்டனிட்டி காரணமாக தான். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஈரானோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்ட், அதுவும் ரொம்ப டீசெண்டாக நிதானமாக பொறுமையாக ஏறிச்சு. தடால் குடால் சொல்லிட்டு ஏறுறது இறங்குறதுலாம் இல்லாமல். அண்ட் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் (ஈபா) அப்படின்ற ஒரு ஆக்டை பயன்படுத்தி டேரிஃப் போட்டார் இல்லையா, அது வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 20 அவங்களோட சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அண்ட் அதனோட ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $166 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ரீஃபண்ட் வந்து நேற்றுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸு, அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸு, அதே மாதிரி கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துருக்கு. என்னன்னா, அமேசான் வந்து இந்த ஆந்த்ரோபிக்ல $25 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. அதாவது ஆந்த்ரோபிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருதோ அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் வந்து நெகட்டிவான விஷயம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து காலையில் ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. அண்ட் லேட்டரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை, இந்த பாசிட்டிவிட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பி இண்டெக்ஸும் சரி, ஜாப்பனீஸ் இண்டெக்ஸும் சரி 1%லேருந்து 1.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சது. ஆனால் ஓப்பன் ஆனது என்னமோ ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு ரேலி நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் அளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 790 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து 750 பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசி முடிவு பண்ணுறாங்கன்ற அப்டேட் வந்துடும். அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணும். ஸோ அது என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட் பார்த்தோம்னா அட்வான்சிங் டென் ரேஷியோவில் மொத்தம் 3300 கம்பெனியில் 2088 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1245 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2-1 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ க்ரீனாக தான் இருந்திருக்கும். அண்ட் ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் பார்த்தோம்னா லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்தது. 0.5%லேருந்து 1% வரைக்கும். அண்ட் செக்டார் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி FMCG வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அதாவது நெஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா 8% அளவுக்கு இன்றைக்கி ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்துஸ்தான் யூனிலிவர் 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் நெஸ்லே இன்க்ரீஸ் ஆனது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர் நல்லா வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அண்ட் Q4 நம்பரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் நியூஸில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார் 2%, ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ் வந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ரிசல்ட் வந்து சரியில்லைன்றதுனால தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரெக்கவர் ஆயிருக்கு. அண்ட் ஃபார்மா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்டோரல் டீடைல்ஸ். FII/DIA கேஷ் மார்க்கெட் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா FIS வந்து இன்றைக்கி செல்லர்ஸாக இருக்காங்க. 1919 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS வந்து பார்த்தீங்கன்னா 2221 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் FISோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து 79% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காங்க. பெருசாக ஷார்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $4750 $4850 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அக்ராஸ் த அசெட் கிளாஸஸ் வந்து இந்த இஸ்ரேலும் ஈரானும் அமெரிக்கா இந்த பிரச்சனையில் என்ன முடிவு வரும்ன்றதுக்காக காத்துட்ருக்கு. ஒன்ஸ் பாசிட்டிவான அப்டேட் வந்தால் ரேலியாக ஆரம்பிக்கும், நெகட்டிவான அப்டேட் வந்தால் விழ ஆரம்பிக்கும். ஈவன் க்ரூட் ஆயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா $94லேருந்து $95 அந்த $2 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ருபி வந்து 40 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு டாலரோட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு காரணம் RBI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு செக் வச்சாங்க. அதனால பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. அது என்னன்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒன்று பார்த்து நம்மளோட இந்திய ரூபாவை கொடுத்து டாலரை வாங்கிட்டு இருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில். அதை கொண்டு போய் வெளிநாட்டில் வித்துடுறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய ரூபா வந்து வீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ பேங்க்ஸ் வந்து இதுக்கு மேலே $100 மில்லியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க.
உடனே பேங்க்ஸ் வந்து அதில் ஒரு லூப்போல கண்டுபிடிச்சி நாங்கள் தானே பண்ணக்கூடாது, கார்ப்பரேட் கிளைண்ட்டோட அக்கௌண்ட் பேரில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வராங்க. அதாவது இப்போ நான் இருக்கேன்னா எங்கள் அம்மா பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுற மாதிரி. ஸோ இதை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஆர்பிஐ பார்க்குறாங்க. இதுக்கு மேலே கார்ப்பரேட் கிளைண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் $100 மில்லியன் மேலே இந்த மாதிரி ட்ரேடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தது. இன்னொன்று ஜென்யூனாக யாருக்காவது வந்து எட்ஜிங் பண்ணணும், பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து எட்ஜிங் பண்ணணும்னு நினச்சா கூட இது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கடன் வாங்கியிருப்பாங்க. டாலரில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த டாலரை எட்ஜ் பண்ணுன்றதுக்காக இந்த பொசிஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இன்றைக்கி வந்து அந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்க்கு அந்த $100 மில்லியன் லிமிட் வந்து பொருந்தும். ஆனால் பேங்க்ஸ் வந்து மறுபடியும் கார்ப்பரேட் அக்கௌண்ட் கிளைண்ட்ல வந்து இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அதனால் கூட ப்ரைவேட் பேங்க்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ரூபிக்கு வந்து நெகட்டிவான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்தது. $4750 $4850 அந்த $100 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த முடிவை பொறுத்து மேற்கொண்டு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,400 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 14,100 இருக்குது. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 2,52,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான டேட்டா என்னன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமேல அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட $250 கோடி சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் 79% அதிகம்னு சொல்கிறாங்க. இந்தியா ஏழை நாடுன்னு யாருங்க சொன்னது? எல்லா பணமும் அங்கே தான் இருக்குது. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா வேதாந்தா வந்து அவங்களோட டிமர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேதாந்தாவோட டிமர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-2.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமர்ஜருக்காக $400 $440 வாங்கி $610 வந்து வித்துட்டு வெளியே வந்துட்டேன். அண்ட் இந்த டிமர்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து டேட்டா கொடுத்துட்டாங்க. மே 1 இந்த கம்பெனி டிமர்ஜ் ஆகிடும். அதாவது ஒரு கம்பெனியாக இருந்தது இதுக்கு மேலே 5 கம்பெனியாக மாறப்போகுது. வேதாந்தான்ற ஷேர் வந்து அப்படியே இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 4 கம்பெனி வந்து உருவாக போகுது. இந்த ஷேர்ஸ் வந்து 1 மாதத்துக்குள்ளார உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது லாஸ்ட் 20 வருஷத்தில் வேதாந்தா எப்படி உருமாறிட்டு வந்திருக்குன்னு பாருங்களேன். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா ரிசோர்சஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2007 செசகோவா அப்படின்ற ஒரு கம்பெனியில் 51% ஷேர்ஸ் வாங்குறாங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா ரிசோர்சஸ் மறுபடியும் கேரன் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரினோட பிரான்ச்சை வந்து வாங்குறாங்க. அண்ட் 2012 வந்து பார்த்தீங்கன்னா செசகோவாவையும் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸும் மெர்ஜ் பண்ணி செசா ஸ்டெர்லைட்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனியாக மாற்றுறாங்க. 2015 வந்து பார்த்தீங்கன்னா செசா ஸ்டெர்லைட்டை வேதாந்தான்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்க. வேதாந்தா ரிசோர்சஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேரண்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2015 வேதாந்தா லிமிடெட்னு மாற்றுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரின் இந்தியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தா கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த கேரின் இந்தியா கூட ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு ரீசெண்டாக கூட போயிட்டு இருந்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா அவங்களோட ஷேர்ஸை பைபேக் பண்ணிக்கிறோம், $88 பர் ஷேர்ன்ற விலையில் நாங்கள் பைபேக் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. ஒருவேளை அன்றைக்கி அந்த மாதிரி பைபேக் பண்ணியிருந்தாங்கன்னா வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் இருக்கிறது நம்ம யாருக்குமே தெரியாமலே போயிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கிடைக்காம அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயங்கரமான டிவிடெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எதனால் இப்படி பண்ணாங்கன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனி அந்த அமெரிக்காவில் வேதாந்தா ரிசோர்சஸ்ன்னு சொன்ன இல்லையா, 2007 செசகோவை வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குது. அந்த கடனுக்கு வட்டி கட்டணும். சில கடனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனுக்கான பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக வந்து கடன் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு 2026 ஒரு பாண்டு மெச்சூர் ஆகுதுன்னா 2036 கொண்டு போய் அந்த பாண்டை மறுபடியும் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதனால் வேதாந்தாவில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் உறிஞ்சி எடுத்தாங்க டிவிடெண்ட் பேரில். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பாசிபிள் இல்லைன்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிமெர்ஜருக்கு போனாங்க. டிமெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்துட்டாங்கன்னா இவங்களோட கடனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். இதுக்காக தான் இந்த டிமெர்ஜ் நடக்குது. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா SOTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அதாவது சம் ஆஃப் டோட்டல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா LNT எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ITC எடுத்துக்கோங்க, இந்த வேதாந்தா எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸில் கூட 3-4 பிஸ்னஸ் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி SOTPயில் போடும்போது அவங்களோட உண்மையான வேல்யூவேஷன் வந்து கரண்ட் வேல்யூவேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது வேதாந்தோட வேல்யூவேஷன் $400 இருக்கும்போது அது வந்து 1.5 லட்சம் கோடி இருக்குமா, 3 லட்சம் கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த அனாலிசிஸில் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒன்ஸ் இது வந்து ஒரு 2.25 லட்சம் கோடிக்கு போகும்போது அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் போகும்போது நான் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். மேற்கொண்டு சில்வர்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்பேன், பிப்ரவரி மாதமே பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேதாந்தாவில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் வேதாந்தாவோட நல்ல நேரமும் என்னமோ தெரியல, அலுமினியமோட ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 610 ரூபாயில் நான் எக்ஸிட் ஆனேன். அங்கேருந்து மறுபடியும் 700 ரூபாய்க்கு போயிட்டு இன்றைக்கி 790 ரூபாய் 760 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூவேஷனில் இப்போ வேதாந்தாவை வாங்கலாமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவை வாங்கினீங்கன்னா மேபி இங்கேருந்து பயங்கரமாக ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் டிமர்ஜர் ஆனதுக்கப்புறம். ஆனால் நான் வந்து வேதாந்தாவை வாங்க மாட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பிறந்த உடனே 1 கிலோ இருக்கும். அதே அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துல 20 கிலோ வந்துடும். அந்த 20 கிலோன்றது வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் க்ரோத். அந்த ஆடு எத்தனை வருஷம் அதுக்கு மேலே வளர்ந்தாலும் அதே மாதிரி 20 டைம்ஸ் க்ரோத் வராது. மேபி ஒரு 40 கிலோ 50 கிலோ போகலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேதாந்தா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேதாந்தாவோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாடிட்டி பிஸ்னஸ். ஜிங்கு, அலுமினியம், சில்வர் மாதிரியான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா கமாடிட்டி சைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கமாடிட்டி சைக்கிள்னா எப்படின்னா, எக்கனாமிக் க்ரோத் இருக்கும்போது கமாடிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவை இருக்கும். ஆனால் ரெசிஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவை இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டியோட விலை விழும், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் விழும். அப்போ வேணால் நம்ம சாவகாசமாக போய் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஷேரை வாங்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஷேரை வாங்குறீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டார்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எலக்ட்ரிக் 3 வீலரை தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காலையும் இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து HCL டெக்னாலஜிஸோட Q4 நம்பர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் வந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 1% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சது. அண்ட் உங்களோட Q4 வந்து நல்லா இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்னன்னா உங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் டாலரே வந்து 2-3% அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு நம்மளோட இந்தியன் ரூபி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்து க்ரோத்தாக எடுத்துக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் லாஸில் வந்து சேஞ்சஸ் காரணமாக 1 டைம் லாஸ் இருந்தது. அதனால் அப்போ வந்து இயல்பாகவே ப்ராஃபிட் கம்மியாக இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எபிட்டா மார்ஜினும் 2% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது உங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நல்லா இல்லை. நாளைக்கு வந்து ஒரு 2-3% அளவுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 24 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு ட்ரேட் டீலில் சைன் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதன் காரணமாக செமிகண்டக்டர், சோலார் பேனல்ஸ் இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த டீல் ஃபைனலைஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். அண்ட் ரெயில்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை முனிசிபல் கார்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவனுங்க வந்து கொஞ்சம் கோளாறான ஆளுங்க. நம்ம அம்பானி மேலேயே கேஸ் போட்டாங்க இல்லையா, அந்த பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ்க்காக, அந்த கேஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். அண்ட் அடுத்து நம்மளோட அதானி வந்து பார்த்தீங்கன்னா அணு உலையை வந்து உருவாக்க போகிறாரு. அதாவது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கைக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. முதலாக நம்மளோட அதானி வந்து அப்ளிகேஷனை போட்டிருக்காரு. அண்ட் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவருக்கு வந்து பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஆஸ்ட்ரால் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிசியோட ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கூட இருக்கிற பிரச்சனை காரணமாகவும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கிற பிரச்சனை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைனா கூட க்ளோஸ் ஆகிட்டே இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேரியர்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து பெரிய அளவில் வந்து பிவிசி, பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிவிசி வந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அதனால் பிவிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு 7 ரூபாய் அளவுக்கு குறைச்சிருக்காங்க. அதாவது பிவிசினா இந்த பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி போகிற பைப்பு, அந்த பைப் செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதனால் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரிஸ் லைஃப் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான அப்டேட். இப்போ வந்து அமெரிக்காவில் எப்படி யூஎஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்விஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ரெகுலேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, 2 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சரியாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஓ பிஸ்னஸ்லேயும் இவங்களுக்கு வந்து பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்விஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ்க்கும் வந்து இவங்களுக்கு ஒரு டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ் வேகன் சொல்லிட்டு ஒரு கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் காரணமாக அண்ட் இன்ஃப்ளேஷன் கிரைசிஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
அவங்க கம்மி பண்ணால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். என்னன்னா இந்த மதர்சன் சுமின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ வந்து பேர் மாற்றிட்டாங்க சாம்வர்தனா மதர்சன் சொல்லிட்டு. அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து 10% வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும் போது இவங்களோட ரெவன்யூ வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர்சன் சுமிக்கு வந்து நெகட்டிவான அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெஸ்லேயோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் இருந்தது. அண்ட் ஓவரால் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட Q4 நம்பர் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இவங்களோட Q4 நம்பரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் இவங்களோட மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. மேபி ஜிஎஸ்டி குறைச்சாங்க இல்லையா, அதனால கூட இவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இயர் அவுட்லுக் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோதுமையோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பருவமழையெல்லாம் தவறுறதுனால எல்னினோ எஃபெக்டெல்லாம் இருக்கிறதுனால. அண்ட் காஃபி ப்ரைஸ் வந்து அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நெஸ்கஃபே சன்ரைஸ் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் எடிபிள் ஆயிலோட விலை வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடுத்த வருஷம் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இன்னைக்கு 8% இன்க்ரீஸ் ஆனதுனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 130 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம்னா $96 இருக்கு. அண்ட் ஏதாவது நெகட்டிவான விஷயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஏன்னா தங்கமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 அளவுக்கு ஒரு அவுன்ஸுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ மேபி ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். அதாவது பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னமும் வந்து ஈரானோட அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வரல, இந்த டெலிகேஷன் வந்து இந்த பீஸ் டாக்ஸில் வந்து ஈடுபடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த சீஸ்ஃபயர் முடியறதுக்குள்ளார பேச வந்தாதான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும், ஒருவேளை வரலையானா வந்து அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $96 கிராஸ் பண்ணிடுச்சு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $4750 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா $140 பாயிண்ட்ஸ் அளவுக்கு டவுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் மேற்கொண்டு என்ன அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.